நீங்கள் வேணால் ஓசியாவின் புஸ்தகத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். ஓசியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனம். இது ஆதியாகமத்தில் நடக்கிற ஒரு சம்பவம், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. யாக்கோபு ஏசாவுக்கு பயந்து முழுவதும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். அப்பொழுது தேவன் அங்கே வரார். அவரோடு கூட தாவீது போராடினார்னு இருக்கு. இந்த போராட்டம் எப்படிப்பட்டதான போராட்டம்? நிறைய பேர் சொல்கிறாங்க, ஜாக்கப் ரெசல்ட் வித் காட்னு ஒருத்தர் பிரசங்கம் பண்ணினார். அதாவது மல்யுத்தம் பண்ணினாராம். மல்யுத்தம் பண்ணி ஒருத்தர் சொன்னபோது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர் ஆண்டவருடைய காலை லாக் பண்ணிட்டாராம், போட்டு ரெசல்ட் வித் காட் லாக் பண்ணிட்டாராம். லாக் பண்ணதுனால கர்த்தரால் போக முடியலையாம். இல்லைங்க, அவர் தேவன். அவர் நினைச்சாருன்னா ஒரு நிமிஷத்தில் தூக்கி போட்டு போகிறதுக்கு அவரால் முடியும். அவரால் எதை தூக்கி போட முடியாது தெரியுமா? 12ஆம் அதிகாரம் 4வது வசனம் ஓசியாவின் புஸ்தகம் சொல்லுகிறது, அவன் தூதனானவனோடு கூட போராடி மேற்கொண்டான், முழுவதும் அழுது கெஞ்சினான். அழுது கெஞ்சினான். இதுதான் ஒரு ஜெபத்தில் ஜெயிக்கிறதுக்கான வழி, ஃபார்முலா. நீங்க கர்த்தரோட நெஞ்ச நிமித்தினீங்கன்னா நிமிஷத்தில் உங்களை ஜெயிச்சுட்டு போயிடுவார். அதே நேரத்தில் கர்த்தருடைய பாத்திரத்தில் உட்காந்துட்டு அழுதிங்கன்னா உங்க அழுகையை தாண்டி அவரால் போகவே முடியாது. அதுதான் அவருடைய மிகப்பெரிய பிரேக்கிங் பாயிண்ட். இயேசு கிறிஸ்துவானவர் மார்த்தாள்கிட்ட பேசுறதுக்கும் மரியாதை பேசுறது என்ன டிஃபரன்ஸ்? ஒரே ஜெபம் தான், ஆனால் அவளுக்கு உட்காந்து பதில் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அந்த ஜெபம் அவரை கலங்க பண்ணல, ஆனா மரியாளுடைய ஜெபம் கலங்க பண்ணுது. யாக்கோபு முழுவதும் போராட்டம், நைட்டு ஃபுல்லா ஒரு மனுஷனை விட்டுட்டு அவரால் போக முடியல பாருங்க. சரி ஜாக்கப் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு அவரால் சொல்ல முடியல பாருங்க. விடு, நான் போகணும். என்ன விடணும்? காலை பிடிச்சிக்கிட்டு அழுகுறான். அவன் அழுது கெஞ்சினான். அவன் காலை பிடிச்சிக்கிட்டு சண்டை போட்டிருந்தானா தூக்கி அடிச்சுட்டு போயிருப்பார் ஆண்டவர் ஒரே நிமிஷத்தில். நான் தான் சொல்லுவேன், தேவனிடத்தில் நெஞ்சை நிமித்தி வாழ்ந்தவன் ஒருவரும் இல்லை, ஆனால் தலையை தாழ்த்தி காலை பிடித்து அழிந்தவன் ஒருவனும் இல்லை. உங்களுடைய அழுகை கர்த்தருடைய இருதயத்தை உடைக்கும். உங்களுடைய அழுகை கர்த்தருடைய ஆவியிலே கலங்க பண்ணும். அதை தான் யாக்கோபு செய்கிறார். இந்த ஜெபத்திற்கு கர்த்தர் உடனே பதில் கொடுப்பார். உங்க ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? உண்மையிலேயே உங்க கண்ணில் தண்ணி வரணும், உங்க இருதயம் உடையணும். அப்படி உடைஞ்சு வர்ற ஜெபத்துக்கு உடனடியாக பதில் இருக்கும்.